இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மலாய் குல்ஃபி வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவை 2 பொருள் மட்டும்தான். ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு நான் 1 லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 லிட்டர் பாலையும் நம்ம உடச்சி ஊற்றிடலாம். பாலை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு பாலை வந்து கொதிக்க விட்டுக்கணும். இப்போ பால் வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அது மாதிரி சைடில் படிகிற பால்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கணும். ஆடை அது மாதிரி பால்லேருந்து எடுத்துடக்கூடாது. இந்த ஆடை தான் இந்த குல்ஃபியோட டேஸ்ட்டு. ஃப்ளேம் வந்து ஹைலையும் லோலையும் மாற்றி மாற்றி வச்சு நம்ம வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ பால் வந்து பாதி அளவுக்கு குறைஞ்சிருச்சு. இதில் முக்கியம் வந்து அந்த சைடில் படிகிற பாலையெல்லாம் நம்ம எடுத்து விட்டுகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம அந்த சைடில் படிகிற பாலையெல்லாம் கரண்டியை வச்சு நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கணும். பால் பொங்கி வரும்போது நம்ம அடுப்பை வந்து ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கலாம். அது மாதிரியே ஃப்ளேம் ஹைலையும் லோலையும் மாற்றி மாற்றி வச்சு பாலை வந்து நம்ம சுண்ட வச்சுக்கலாம். இப்போ பால் கொஞ்சம் நல்லா திக்காயிருச்சு. பால் வந்து கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கணும். இப்போ பால் வற்றிருச்சு. நான் இதுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 லிட்டர் பாலுக்கு 3/4 கப் சர்க்கரை வந்து போதுமானது. கரையிற வரைக்கும் நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். இந்த பால் வந்து இன்னமும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். இது செய்கிறதுக்கு மோல்டு இல்லாட்ட கூட நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளரை வச்சு கூட செஞ்சுக்கலாம். இப்போ பால் நல்லாவே வற்றிருச்சு. கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி நல்லா பாலை வந்து நம்ம வற்ற காய்ச்சிக்கணும். இந்த பால் நல்லா வற்றினதுக்கப்புறமா நான் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது 2ஐயும் சேர்த்துட்டு ஒரு கொதிக்கிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இந்த பாதாமும் முந்திரியும் அந்த பாலில் கொஞ்சம் வெந்து நல்லா சாஃப்டாகும். அதுக்காக தான். அது மாதிரி நம்ம சாப்பிடும்போது இடையில கடிப்படும்போது நல்லாயிருக்கும். பாதாம் முந்திரியும் வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான். தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அது மாதிரி கலர் வேணும் அப்படின்னா குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்பப்போ அந்த சைடில் படிகிறதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாலை வந்து நல்லா திக்காக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னா நம்மளுடைய குல்ஃபி வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ பாதாமும் முந்திரியும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இதை ஆற விட்டுக்கணும். மோல்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம்.
இப்போ டம்ளரில் வந்து இப்போ ஊற்றிட்டு பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு அப்படியே சீல் பண்ணிக்கலாம். சீல் பண்ணிவிட்டு நம்ம ஐஸ்கிரீம் குச்சி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நடுவால் குத்தி வச்சுக்கலாம். அப்போனா அந்த குச்சி வந்து அங்கிட்டு இங்கிட்டும் நகராமல் இருக்கும். அதனால் இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 6 மணி நேரத்துக்கு வைக்கலாம். ஒரு 6 மணி நேரம் வச்சதுக்கப்புறமா நான் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த மோல்டுலேருந்து எடுக்கணும்னா ஒரு 10 செகண்டு தண்ணிக்குள்ளே வச்சுட்டு எடுத்தோம்னா ஈஸியாக வரும். தண்ணிக்குள்ளே வச்சுட்டு இப்போ ஒரு அந்த குச்சியை வந்து ஒரு திருக்கிட்டு நம்ம இழுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நம்மளுடைய மலாய் குல்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரசான்ஸ் ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.